கடந்த 1-2 வருஷமா யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ இந்நேரத்துக்கு நெகட்டிவ்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க சூஸ் பண்ணும்போது ரேண்டமா ஏதோ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல கான்ஃபிடென்ட்டாவே சூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படியும் லாங் டர்ம் தான் போட போறோம், ஸ்மால் கேப்லயோ இல்ல மிட் கேப்லயோ இந்த ஃபண்ட்ல ரிஸ்க் எடுத்து போடுவோம், நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்மால் கேப் எடுத்தாலும் சரி இல்ல மிட் கேப் எடுத்தாலும் சரி தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எஸ்ஐபியும் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா 1-2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எந்த ரிட்டர்னுமே வரல. இதுல இருந்து வெளியில வருமா இல்லையானே தெரியாம அவங்க எஸ்ஐபி நிறுத்திருப்பாங்க. நிறைய கேஸ்ல அந்த ஃபண்டை விட்டு எக்ஸிட்டும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதாலோ இல்ல ஆல்ரெடி இருக்க போர்ட்ஃபோலியோவை சிம்பிளிஃபை பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோல 1-2 கோர் ஃபண்ட் இருந்தாலே போதும். அதையும் தப்பான ஃபண்ட்ஸா சூஸ் பண்ணாம எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணணும், எதுக்காக அந்த கேட்டகரியை பார்க்கணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா டேட்டாவோட பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு கூகுள்லயோ இல்ல ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட்னு தேடுவாங்க. அப்படி தேடினாங்கன்னா இருக்கிறதுலே அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து காட்டப்படும். அங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்டோ இல்ல மிட் கேப் ஃபண்டோ இல்ல செக்டாரல் ஃபண்ட்னு சொல்லிட்டு அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸை டாப்ல எடுத்துட்டு வந்து காட்டியிருப்பாங்க. அதுல ரீசன்ட் டைம்ஸ்ல 1 இயர் 3 இயர் ரிட்டர்ன் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க. பேப்பர்ல இந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆக்சுவலா இன்வெஸ்டிங்ல ரிட்டர்ன்ஸ் மட்டுமே எல்லாமே கிடையாது. ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தாண்டி இன்வெஸ்டரோட பிஹேவியரும், அதாவது மார்க்கெட் கீழே போகும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதிகமா மேல போயிருக்கும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து தான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் டிட்டர்மைன் ஆகும். இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம சேனல்லே ரீசெண்டா ஒரு போல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. பேசிக்கா நிறைய பேர் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. நிஃப்டி 50ன்றது ரொம்ப பாப்புலரான இண்டெக்ஸ்னே சொல்லலாம். இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களின் ரிட்டர்ன்ஸும் பெரும்பாலான அளவுல வேற ரேஞ்சில தான் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். 115 பேருக்கு நிஃப்டில இருந்து கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. இதே 59% மக்களுக்கு 0ல இருந்து 10% அளவுக்கு ரிட்டர்ன் பர்சன்டேஜ். வெறும் 25% மக்கள் தான் 10%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸை நிஃப்டில இருந்தே பார்த்திருக்காங்க. இதுலயும் வெறும் 6% மக்களுக்கு மட்டும்தான் 15%க்கும் மேல வந்திருக்கு. நிஃப்டி 50ன்றது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதுல ஒவ்வொருத்தரும் எந்த பாயிண்ட் இன் டைம்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்க, மார்க்கெட் விழும்போது அதிகமா வாங்கினாங்களா இல்லையான்றத பொறுத்து தான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் டிட்டர்மைன் ஆகுது. இன்ஃபேக்ட் பெரும்பாலான மக்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்தாலும் 80%க்கும் மேலான மக்கள் உண்மையாவே லாங் டர்ம் பண்றது கிடையாது. சீக்கிரமாவே அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்ட் மோசமானது கிடையாது, அவங்களோட இன்வெஸ்டர் பிஹேவியர் தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். சோ இந்த பாயிண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டை தேர்றதுக்கு பதிலா கன்சிஸ்டன்ட்டா, அதாவது நான் ரொம்ப நாள் அந்த ஃபண்ட் கூடயும் லாங் டர்மா டிராவல் பண்றதுக்கு எந்த ஃபண்ட் கரெக்டான சாய்ஸா இருக்கும்ன்றது தான் ரைட்டான கேள்வின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மால் கேப்போ இல்ல மிட் கேப் ஃபண்டோவே எடுத்துக்கலாம். உண்மையாவே லாங் டர்முக்கு இந்த ரெண்டு கேட்டகரியுமே நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு வரும். ஆனால் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸால அந்த ரிட்டர்னை ஆக்சுவலா அவங்க போர்ட்ஃபோலியோல பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஃபண்ட்ஸ்ல ரிட்டர்ன் எதிர்பார்த்து போகக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுல இருக்கக்கூடிய டிரா டவுனை ரொம்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. டிரா டவுன் சொல்லும்போது அது பீக்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே போலான்றது தான் டிரா டவுன் சொல்லுவோம். ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் எடுத்தீங்கன்னா 40ல இருந்து 60% வரைக்கும் கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த மாதிரியான டிரா டவுன்ஸ், அதாவது பீக்ல இருந்து விழறது 4-5 வருஷத்துக்கு பழைய லெவல்ஸ்க்கே போகாம கீழேயே சுத்திட்டு இருக்க முடியும். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸால 1 வருஷம் வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அது அங்கிருந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்லேயே இருந்ததுன்னா அவங்களால தொடர முடியாது. எப்போ அது 0 ரிட்டர்ன்ஸ் வரும் வெயிட் பண்ணிட்டு அதை எக்ஸிட் பண்றதுக்கு தான் முதல் ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ அப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அதுல கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவுமே முக்கியம். அதாவது திடீர்னு ரொம்பவும் ஏறக்கூடாது, திடீர்னு பயங்கரமாகவும் கீழே விடக்கூடாது. கன்சிஸ்டன்ட்டா பொறுமையாவே ரிட்டர்ன் கொடுத்துட்டு வரட்டும், அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கணும். அதுலயும் டிரா டவுன் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நான் பேட் டிசிஷன் எடுக்காம இருக்க உதவுன்றத நம்ம முதல் சாய்ஸா வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்னாலோ இல்ல உங்க போர்ட்ஃபோலியோலே ஒரே ஒரு ஃபண்ட் தான் நீங்க வச்சுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கேட்டகரியே ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா தான் இருக்கும். ஜென்ரலா ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணும், அதே நேரத்தில் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணும். ஈக்விட்டின்னு சொல்லும்போது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும், அதே மாதிரி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயோ இல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லயோ சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். ஈக்விட்டின்றது நம்மளோட வெல்த்தை வளர்க்கறதுக்கும், இதே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்தோம்னா வாலட்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் டிரா டவுன்ஸை குறைவா வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் அந்த வீழ்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த காம்பனன்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸை பத்தி பெரிய அவேர்னஸ் இல்லைன்னே சொல்லலாம். இந்தியால எக்கச்சக்கமான ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா நல்ல ரிட்டர்னே லாங் டர்ம்ல கொடுத்திருக்கு. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் டைம் ஃப்ரேம்லயும் கன்சிஸ்டன்ட்டா 15 16 17% மேலான ரிட்டர்ன்ஸை நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்கு. இந்த கேட்டகரியோட பியூட்டியே என்னன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல மிட் கேப் ஃபண்ட்ஸ்லயோ இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வாலட்டிலிட்டியோ இல்ல பெரிய ரிஸ்கோ இல்லாம அதே அளவுக்கான ரிட்டர்ன்ஸை பேலன்ஸ்டாவும் கம்மியான டிரா டவுன்ஸ்லயே எடுக்க முடியும். இப்போ இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸே இன்னும் மல்டிபிள் கேட்டகரிஸா பிரிப்பாங்க. அக்ரெசிவ், கன்சர்வேட்டிவ், பேலன்ஸ்டு, டைனமிக், மல்டி அசெட் அலோகேஷன் சொல்லிட்டு மல்டிபிள் கேட்டகரிஸ்ல பிரிப்பாங்க. இப்போ கன்சர்வேட்டிவ்னு சொல்லும்போது ரொம்ப சேஃபா பெரிய டிரா டவுன் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது தான் ஐடியா. அதாவது பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டுட்டு வராங்க, ஈக்விட்டில சின்ன அலோகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதே அக்ரெசிவ்னு சொல்லும்போது அதிகமா ஈக்விட்டில போட்டுட்டும் கொஞ்சம் கம்மியான அலோகேஷன் மட்டும் டெட்ல போட்டு வரும். அடுத்து பேலன்ஸ்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட
50-50 ஈக்விட்டிலையும் டெட்லையும் இருக்கின்றது அலோகேஷனா இருக்கும். ஆனா பேலன்ஸ் அட்வான்டேஜ்ன்ற கேட்டகரியில இந்த அலோகேஷனை மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு சில காலகட்டத்தில் ஈக்விட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிக்கிட்டே போகும்போது கீழே லோவர் பார்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கும்போது ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே எக்கானமிக் சைக்கிள்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ இந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் கிட்ட ஃபிளெக்சிபிலிட்டியோட டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் மாத்தி இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது தான் இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதை டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா மேல போயிருக்குன்னா நம்மளோட ப்ராஃபிட்ஸை ப்ரிசர்வ் பண்ணி ரிஸ்க் எங்க குறைவா இருக்கோ அங்க டைனமிக்கா ஃபண்ட் மேனேஜர் மூவ் பண்ணிடுவார். அதே மாதிரி ஹைபிரிட்லயே இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி தான் இந்த மல்டி அசெட் கேட்டகரி. இதுல ரெண்டுக்கு பதிலா 3 அசெட் கேட்டகரி வச்சிருப்பாங்க. அதாவது ஈக்விட்டி டெட் கூட சேர்த்து கோல்டு சில்வர்லயும் ஒரு அலோகேஷன் இருக்கணும்ன்றது தான் இந்த ஃபண்ட்ஸோட ரூல். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருந்தாலோ இல்ல போர்ட்ஃபோலியோவை சிம்பிளிஃபைடா வச்சுக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் கேட்டகரியோ இல்ல மல்டி அசெட் கேட்டகரியோ தான் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அக்ரெசிவ் டைப் சூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஈக்விட்டியில தான் அதிகமான எக்ஸ்போஷர் எடுத்திருப்போம். மார்க்கெட் விழுதுனா நம்மளோட ஃபண்டும் சேர்ந்து விழுந்துட்டு இருக்கும். அதே கன்சர்வேட்டிவ் எடுத்திருந்தோம்னா நம்மளோட வெல்த் வளராம பிரிசர்வ் பண்றதுக்கு உதவியா இருந்திருக்கும். பேலன்ஸ்னு சொல்லும்போது ஃபண்ட் மேனேஜருக்கு பெரிய ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. மார்க்கெட் சைக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதனால டைனமிக்கா அட்ஜஸ்ட் பண்ற பேலன்ஸ் அட்வான்டேஜ் இன்னுமே பெட்டரான சாய்ஸா இருக்கும். இப்போ இதை டேட்டாவோட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இந்தியால மொத்தம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு. இதுல இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான டேட்டா கொண்ட, அதாவது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும். இந்த HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் 1994ல இருந்து ஆக்டிவா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அதாவது ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், 2000ல அந்த .com பபிள், 2008 கிரைசிஸ், 2020 கிரைசிஸ்னு சொல்லிட்டு எல்லா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்த்திருக்கு. அதனால போதுமான டேட்டா இருக்கிறதுனால இதை எடுத்து அனலைஸ் பண்ணும். இந்த ஃபண்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 17% மேலான ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்ட் கொடுத்திருக்கு. அதாவது நம்பர்ஸோட சொல்லணும்னா இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் அளவுக்கு அது வளர்ந்திருக்கும். அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 195 மடங்குன்ற அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். சோ கிளியரா இது ஒரு மல்டி பேக்கர் மியூச்சுவல் ஃபண்ட்னே சொல்லலாம். ஆனால் இந்த CAGRன்றது ஒரு மிஸ்கைடிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கும். எப்பவுமே இது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லும். அதாவது ஆரம்பிச்சப்போ இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு என்ன ரிட்டர்ன்ஸ்ன்றது மட்டும் தான் சொல்லுதே தவிர நடுவுல எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான் ஒரு ப்ராப்பரான மெட்ரிக்கா இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போறீங்கனாலே நீங்க பார்க்க வேண்டிய ரிட்டர்ன்ஸே ரோலிங் ரிட்டர்ன்ஸா மட்டும் தான் இருக்கணும். அதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்க இந்த வீடியோ முதல்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன்ஸை 2001ல இருந்து பார்ப்போம். அதாவது கடந்த 25 வருஷமா ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அக்ரிகேட் பண்ணி டீடைலா பார்க்கறது தான் இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இந்த டேபிள புரிஞ்சுக்கிறது எப்படின்றத முதல்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த 2001ல இருந்து இன்னைய பாயிண்ட் வரைக்கும் எந்த பாயிண்ட்ல வேணாலும் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுல யாரோ ஒரு நபர் ஒரே ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவருக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதா இந்த டேட்டா சொல்லுது. அதாவது 2001ல பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, அவருக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். அதே 25ஆம் தேதி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு வேற ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலயும் வேற வேற டேட்ல வேற வேற ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு எப்படிலாம் ரிட்டர்ன் வரும்ன்றத ஓவராலா கன்சாலிடேட் பண்ணி இங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த டேட்டா படி ஒரு நபர் இந்த ஃபண்ட்ல 5 வருஷமோ இல்ல அதை விட அதிகமான காலம் இன்வெஸ்டடா இருந்தாருன்னா அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே பாஸ்ட்ல வந்தது இல்லைன்றதான் இந்த டேட்டா காட்டுது. அதாவது எந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் அப்போ டவுனோ எப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சான்சஸ் ஆஃப் மேக்கிங் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 0% இருக்கு 5 வருஷத்துல. அதே 10 வருஷம் போட்டோம்னா ஒரே ஒரு முறை கூட பாஸ்ட்ல யாருமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபண்ட்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ண அவங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜும் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது இங்க டேட்டா பார்த்தோம்னா 12% இல்ல 15%, 20%க்கு மேலான ரிட்டர்ன்ஸ் தான் அதிக மக்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணா கிடைச்சிருக்குன்றது தெரியுது. இன்ஃபேக்ட் நிஃப்டி 50 கூட கடந்த 20 வருஷம் கம்பேர் பண்ணாலும் 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் ரிட்டர்ன்ல எல்லாத்துலயுமே மீடியன் ரிட்டர்ன்ஸ்ல இந்த ஃபண்ட் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ ஈக்விட்டி அளவுக்கு பெரிய வாலட்டிலிட்டி இல்லாம ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியோடையும் நல்ல ரிட்டர்ன்ஸும் எடுக்கணும்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் கேட்டகரியை சூஸ் பண்ணலாம். அதுலயும் கன்சிஸ்டன்ட்டா ரொம்ப நாள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரீசெண்டா அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான்றது தாண்டி கன்சிஸ்டன்ட்டா எல்லா காலமும் அதே பண்ணிருக்கான்றது தான் இம்பார்ட்டன்ட். இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இந்த ஃபண்டை கிளியரா டிஸ்டிங்யூஷ் பண்ணுது. இன்ஃபேக்ட் இது ரீசென்ட் டைம்ஸ்மே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. ரீசென்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர் ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தாலுமே இந்த ஃபண்ட் இன்னுமே சுப்பீரியரா தான் இருக்கு. லாங் டர்முக்கு வெல்த் பில்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணி அது கூடவே ரொம்ப நாள் டிராவல் பண்ற மாதிரி இருக்கணும். ரேண்டமா ஏதோ ஒரு ஃபண்டை எடுத்துட்டு அது ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட எமோஷனல் ஸ்ட்ரென்த்தையும் பேஷன்ஸையும் அது சோதிக்க கூடாது. அதை நடுவுலையும் விட்டுட்டு போகணும் நம்மளுக்கு எண்ணமே வரக்கூடாது. அப்படின்னா அதுல வாலட்டிலிட்டி குறையா இருக்கணும், அது ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும், வளர்ச்சியும் இருக்கணும். அப்படியாப்பட்ட கேட்டகரிஸ் தான் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் மல்டி அசெட் கேட்டகரியும். இதுல எந்த ஃபண்ட் ரொம்ப வருஷமா கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றத பார்த்துட்டு அதை சூஸ் பண்றதுக்கு இந்த வீடியோல பார்த்த அனாலிசிஸை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளைண்டா ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து எந்த ஃபண்டும் சூஸ் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸை விட ரொம்ப முக்கியமானது அந்த ஃபண்டு கூட ரொம்ப நாள் நம்ம ஜேர்னி பண்றோமா இல்லையான்றது தான். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல ஒரே ஒரு ஃபண்ட் தான் சூஸ் பண்ணணும்னா
இந்த ரெண்டு கேட்டகரியில ஏதாவது ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் சிம்பிளா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நிஃப்டி 50 ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நிஃப்டி 50 சூஸ் பண்ணும்போது அதுல எப்படி ஒரு பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.